அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு இறா தொக்கு பண்ணலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இறால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பார்க்கவே நல்லா டெம்ப்டிங்காக இறா தொக்கு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை, அதில் 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதில் ஒரே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதையும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கணும். இதோட ஹைலைட் என்னென்னா, நம்ம வந்து இதில் வந்து முதல் பால் தேங்காய் பால் வந்து எடுத்து ஆட் பண்ண போகிறோம். அதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தக்காளி ஒரு ஒரு அரை தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய பழுத்த தக்காளியில் அரை தக்காளி பொடிசாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு பச்சை வாடை போகிறதுக்கப்புறம் இறாலை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இறாலை இதோட நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள். இறால் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இறால் இதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இப்போ அந்த மசாலா பிடிக்கிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுருங்க. அந்த மசாலா ஃபுல்லாக அந்த இறாலில் வந்து நல்லா பிடிச்சு நல்லா வந்துடும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உரப்பு, உப்பு எல்லாமே இருக்கான்னு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்காங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்காங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா அந்த இறாலில் வந்து மசாலா பிடிச்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் இருக்குது இல்லையா, அந்த முதல் பால் அதை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இறால் வந்து நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். நமக்கு வந்து ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது. இறால் வந்து ரொம்ப ஓவர் குக் பண்ணோம்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். கரெக்டான பக்குவத்தில் எடுத்துட்டோம்னா நல்லா சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக நல்லாயிருக்கும். அதனால் பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் பால் வத்துற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு அந்த மாதிரி அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இறா தொக்கு நல்லா ரெடி ஆயிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய்ச்சோறு, பரோட்டா, அந்த மாதிரி சப்பாத்தி இந்த மாதிரி காம்பினேஷனில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நல்லா விட்டுட்டு